அன்பானவர்களே, என் கையில் இருக்க மூலிகை தாங்க தேல் கொடுக்கு. இது ஒரு காரண பேர் தான். அதோட கொடுக்கோட அமைப்பு பாருங்க, அந்த பூவோட அமைப்பு கொடுக்கு போல, தேல் கொடுக்கு போல இருக்கும். அதனால இதுக்கு தேல் கொடுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. இதுல 3 வகை இருக்கு. சிறுதேல் கொடுக்கு, தேல் கொடுக்கு, பெருந்தேல் கொடுக்கு அப்படின்னு சொல்லி 3 ரகம் இருக்கு. ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேர்ல சொல்லி அழைக்கிறாங்க. இதவே பெருந்தேல் கொடுக்குன்னு சில பகுதிகளில் சொல்றாங்க. இதுல எண்ணற்ற மருத்துவ பயன் இருக்கு. இன்றைய காலகட்டம் இப்ப மழை காலகட்டம். இந்த மழை நேரங்கள் நட்டுவாக்காளி சொல்லக்கூடிய அந்த நட்டுவாக்காளி தேல் எல்லாமே அதிகமா வெளியில வரும். அப்படி அது கடிச்சிருச்சு, அதாவது கொட்டும். அது கடிச்சா ஒண்ணு பண்ணாது, கொட்டணும். அது விஷம் பயங்கரமா கடுக்கும். அந்த மாதிரி கொட்டிருச்சு அப்படின்னா இந்த தேல் கொடுக்க இலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்குங்க. 1-2 பிச்சு உள்ள போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு உள்ள போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு ஒரு மாதிரி சிகப்பு நிறமா, இப்ப நம்ம காணொலியில காட்டுவோம், செஞ்சிகப்பு நிறமா லேசா பச்சை கலந்து வரும். கொதிச்சு வரும் அந்த தண்ணி. அந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த தேலோட விஷம் உடம்புல இருந்து படிப்படியா இறங்கும். அந்த கொட்டு வாயில, கடித்த கொட்டு வாயில சின்ன வெங்காயம், சீம தண்ணி கொஞ்ச நேரம் தரையில ஊத்தி விட்டு சின்ன வெங்காயத்தை உரசி அந்த எந்த இடத்துல தேல் கொட்டுச்சோ அந்த கடி வாயில தொட்டு வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சரியா போயிருங்க. உணவு அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. காய்ச்சி கஞ்சின்னு சொல்லக்கூடிய சுடுகஞ்சி, பாசிப்பயிறு சாம்பார் வச்சு, பாசிப்பயிறு துவையல் வச்சு அன்னைக்கு ஒரு பொழுது சாப்பிட்டுக்குங்க. பகல்ல நித்திரை கூடாது, அதாவது பகல் உறக்கம் இருக்கக்கூடாதுங்க. இது இல்லாம செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த தேல் விஷம் எப்படி இறங்குச்சுன்னு தெரியாம சரியா போயிருங்க.